கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை நம் காணும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற அழகான ஒரு வார்த்தை 1 பேதுரு 5:7 நமக்கு தெரிந்த ஒரு வசனம்தான். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று திருமறை சொல்கிறது. உங்க கவலை எல்லாத்தையும் ஆண்டவர் மீது நீங்க வைத்திருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மீது நீங்க வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, உங்கள் கவலைகள் எத்தனை பாரமாக இருந்தாலும் சரி, என் மேல வைத்திருங்க. அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த உலகத்தின் மக்கள் நமது பாரங்களை பகிர்ந்து கொள்ளும் போது ஒரு நாள் கேட்பாங்க, 2வது நாள் வழியில்லாம கேட்பாங்க, 3வது நாள் நம்மை பார்த்து ஒதுங்கி போயிடுவாங்க. ஒரு உதவி வேண்டுமானால் ஒரு முறை செய்வாங்க, 2வது முறை போய் கேட்டோம்னா கசப்பு வரும், 3வது முறை சலிப்பு வந்துவிடும், 4வது நாள் நம்ம வரும்போதே வழி மாறி பாதை போய்விடும். இதுதான் இந்த உலகம். இந்த உலகம் நமது பாரத்தை சுமந்து கொள்ள ஆயத்தமா இல்லை. இந்த உலகத்தின் மக்கள் நமது பாரங்களை புரிந்து கொள்ளவே முடியாது. ஒருவேளை நிறைய முறை நான் சொல்லுவேன், நமது தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற பலிகளை நாம் தான் சுமக்க வேண்டும். அந்த பலிகளை ஒருவரும் சுமக்கவே முடியாது. அந்த பலிகளை ஒருவருமே புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆனால் நம்மை விசாரிக்க, நம்மை சுமந்து கொள்ள, நம்மை ஆதரிக்க, நம் பாரத்தை ஏற்றுக்கொள்ள ஒரே ஒருவர் உண்டு. அவர் தான் நம் ஆண்டவர். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், உங்கள் கவலைகள் எல்லாம் என் மேல நீங்க வைத்திருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அமர்ந்து, ஆண்டவரே நீர்தான் எனக்கு நம்பிக்கை என்று சொல்லி கதறி கண்ணீர் விட்டு பாரத்தை இறக்கி வைக்கும் போது, வழியே இல்லாதபடி அடைப்பட்ட சூழ்நிலையில ஒரு புதிய வழியை நமக்கென்று ஆண்டவர் திறந்து தருவார். அவருடைய நம் பாரத்தெல்லாம் அவர் மீது வைக்கலாம். நமக்குன்னு ஒரு இடம் இருக்குங்க. நம் பாரத்தோடு ஜெபிக்க ஒரு ஆலயம் உண்டு. நம்மை விசாரிக்க ஒரு ஆண்டவர் உண்டு. நம்ம நோக்கி பார்க்க ஒரு ஸ்தலம் உண்டு. அந்நாள் ஒருத்தர்கிட்டே தன்னுடைய வேதனையை பகிர்ந்து கொள்ளல. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் தமது வேதனையை, பாரத்தை கொட்டி தீர்த்தாள் என்று வாசிக்கிறோம். அதே போலதான் பைபிள்ல நிறைய பேர் தங்களுடைய உள்ளத்தின் பாரங்களை ஆண்டவருடைய பாதத்தண்டி கொட்டி தீர்த்தாங்க. மரியாள் அந்த தைல புட்டியை எடுத்து உடைத்து இயேசுவின் பாதத்தண்டி ஊற்றுகிறாள். இது என்ன? என்னுடைய பாரத்தையே நான் ஊற்றி விட்டேன். அதன் பின்புதான் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொண்டார். ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ள ஆரம்பிக்கிறார். இதே ஆண்டவர் தான் என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்க கவலைகளையும் என் மேல நீங்க வைத்திருங்க, நான் பார்த்துக்கிறேன். ஒருவேளை தீராத பிரச்சனைகள், தீராத வியாதி, தீராத போராட்டங்கள், நம்பிக்கையே இல்லாமல் முடிந்து போய் மரித்து விட்டது என்று சொல்லுகிற அநேக சம்பவங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க பாரம், உங்க கவலை எதுவானாலும் என் மேல நீங்க வைங்க, நான் விசாரிப்பேன், நான் உங்களுக்கு தீர்வை தருவேன், வழியை திறப்பேன்னு சொல்லுகிறார். அந்த நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த காலை நேரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருப்பதாக ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, அவர் உங்களை விசாரிக்கிறவனால்படியால் உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று வாசிக்கிறோமே. எவ்வளவு நம்பிக்கையான ஒரு வார்த்தைப்பா பைபிள்ல. நீர் எங்களை விசாரிக்கிற ஆண்டவரப்பா, எங்கள் கவலைகள் எல்லாம் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. எங்கள் மீது நீ வைத்த அன்புக்காக நன்றி. நீர் எங்களை நினைவு கூறுவதற்காக நன்றி. நிச்சயமா இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கவலைகளை நீக்கி சமாதானத்தை தந்து பலப்படுத்த கெஞ்சுகிறோம். இந்த நாள் மகிமையின் நாளாக மாற்றும், ஆறுதல் தாரும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.